போன வருஷம் வச்சிருந்த கத்திரிக்காய் செடியில் போதுங்கிற அளவுக்கு நிறைய காய் எடுத்தது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா 1 வருஷத்துக்கு மேலே அது காய் எடுத்தது. கடைசியில் புழுகு விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்னென்னமோ பக்குவமெல்லாம் பண்ணி தான் பார்த்தோம். உப்பு வைக்கிறதும் உரம் வைக்கிறது எறும்பு மருந்து வைக்கிறது எல்லாம் தான் வச்சு பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் காய் வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி புழு விழுந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த செடி எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 4-5 செடிக்கு இருந்தது. சின்ன செடி வந்து அந்த செடி கீழே இருந்தது, அதை எடுத்து தான் வச்சுருந்தோம். இப்போ அதுவும் காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 செடியில் வந்து நிறைய காய்கள் பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. 2 செடிக்கு இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் பத்தாத மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் இந்த வருஷம் வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த செடிக்கு வந்து காய் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலேயும் 2 காயெல்லாம் இப்போ எடுத்துட்டோம். காய் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம். அது ஒரு கெடா வெட்டுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போன உடனே தர்பூசணி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கெல்லாம் இந்த மழை பெய்கிற சீசனில் கூட தர்பூசணின்னா நல்லா சாப்பிடுவேன். இந்த சம்மர் சீசனில் சாப்பிடாமல் இருப்பேனா ஃபஸ்ட்டு அந்த தர்பூசணியை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே. அதுவும் அர்ஷதா வேறு கேட்டுட்டு இருந்தா கட் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாக்கில் நானும் 2 தர்பூசணி முழுசாக கட் பண்ணி நானும் அவளும் மட்டும்தான் சாப்பிட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னத்தினாலே நிறைய வேலையை அவங்களே செஞ்சுட்டாங்க. பாதி வேலையை வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் பாதி வேலை செஞ்சுட்டாங்க. மீதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்திருந்தோம். அப்புறம் முன்னத்தினாலே காய்கள்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து எல்லாம் எடுத்து வைக்கல, அப்படியே தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை அதை தான் செய்யணும், இல்லைன்னா காய்களை ஒரு வேலைக்கெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு எல்லா காயும் எடுத்து வச்சாச்சு. ரீசெண்ட் டைமில் என்னவோ தெரியல, இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து நான் விரும்பி வாங்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் வாங்கவே மாட்டேன். எப்போவுமே இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் மட்டும்தான் வாங்குவேன். எப்போயுமே சந்தையில் இந்த வயலட் கலர் கோஸ் பார்ப்பேன், வாங்கலாமான்னு நினைப்பேன், வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து சரி போய் ரேட் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அரை கிலோ 30 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேவாக தான் இருக்குது, வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்ப்போம் ஒரு டைம் அப்படின்னு. அதுக்கும் தம்பியும் அவங்களும் வந்து வேண்டாம், அதில் சாயம் மட்டும்தான் இருக்கும், அது நம்ம நாட்டு கோஸ் தான், வெறும் சாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு டைம் வாங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.